எங்கே இப்படி நிற்கிறோன்னு பார்த்தீங்கன்னா வாகனத்தில் போகிறோம். பீச் போன விலாகில் வந்து நல்ல நிறைய சுகர்லாம் குடிச்சிட்ருக்கோம் பயங்கரமாக. இந்த விலாக் வந்து அதை கரைக்க போகிறோம், ஃபுல்லாக கரைக்க போகிறோம். நான் சுகர் கிடைக்காம ஏற்கனவே நான் கொஞ்சம் ஒரு 4 லட்சம் கேலரியில் இருக்கேன். அதில் ஒரு 4000 கேலரியை குறைக்கலான்ட்டு சைக்கிளில் பீச்சுக்கு போகிறோம். சைக்கிளில் போகிறேங்க, சைக்கிளில் போகிறோம். இங்கேருந்து மெரினா. இங்கே நாங்கள் இருக்கிறது வந்து வல்சராக்கம் இருக்கோம். டைம் வந்து என்னதுடா டைம் காமி? டைம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போது 4:14 ரிவர்ஸில் தெரிஞ்சாலும் உனக்கு 4:14 போகிற அப்படியே விலாகை கண்டினியூ பண்ணுவோம். இங்கேருந்து இப்போ கிளம்புறோம். இங்கேருந்து வல்சராக்கத்துலேருந்து கிளம்புறோம். இங்கேருந்து 14 கிலோமீட்டர். இங்கேருந்து 14 கிலோமீட்ரு. எனக்கு தெரிஞ்சு நாங்கள் அங்கே போயிட்டு ஒரு 6-7 மணிக்கு சேருவோன்ற பிளான் இருக்குது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு முன்னாடியே போயிடுவோமா? முன்னாடியே செத்து போயிடுவோம் முன்னாடியே செத்து இப்படி அநியாயமா எங்களை விட்டுட்டு போயிட்டீங்களே. எங்க அக்காவை அனாதையா விட்டுட்டு போயிட்டீங்களே. சைக்கிள் எடுத்துட்டு தெரு முனையை கூட தாண்டல, அதுக்குள்ளேயும் ஒரு சைக்கிள் கோளாறு ஆயிடுச்சு. பின்னாடி பாருங்க, இவன் சைக்கிள் இல்லை, மூணாவதா ஒருத்தன் வரான் பாருங்க. ஹேண்ட்பேக் மட்டும் கையோட வருது. உங்க பிரச்சனையை காட்டுங்க, ஹேண்ட்பேக் வந்து போகிறேன். ஸ்ட்ரைட்டாக போகும்போது சூப்பராக இருக்குது, வண்டி எல்லாமே சூப்பராக இருக்குது. நான் இப்போ ரைட்டு திரும்பணும்னு ஆசைப்பட்டு ரைட்டு திரும்பினா ஹேண்டில் லெஃப்ட் மாற்றிக்கலாம். ரைட்டு திரும்பணும்னு ஆசைப்பட்டு திரும்பினா வரமாட்டேங்குது. ஹேண்டில் பார் மட்டும் திரும்புது. மட்டும் இப்படி திரும்புது. இப்படி ஓட்ட முடியாது யாராலும். அண்ணா ஒரு வழியாக மெயின் வந்துட்டோம். மெட்ரோ கட்டிட்டு இருக்காங்க. அது வேறு எப்போ கையில் விழுன்னு தெரில. மெயின் வந்துட்டோம். அந்த சைக்கிளை வச்சுட்டு அவனும் வந்துட்டான் எங்கள் கிட்ட. தள்ளிப்போடா, தொட்ட மேலே சாஞ்சிட்டு இருக்க பொறுக்கி தள்ளிப்பா. பார்க்க முகமுடி கொலைக்காரமாக இருப்பான், அது யாரும் கண்டுக்காதீங்க. பயங்கரமாக போயிட்டு இருக்கு. மாறில இல்லை, கொலைக்காரன் தான் அவன். என்னால் இப்போ பேசிட்டே கூட இருக்க முடியல. கொஞ்சம் விட்டோன்னா அப்படி போயிடுவோம். அந்த தரலுக்கு முடியல. எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. என்ன ராமலிங்க மாலையை பார்க்கவில்லை. எப்படி இருக்கு? கண்ணு கட்டுற தூரத்தில் இருக்கான் சீனி. இப்போது அந்த சைக்கிளில் கண்ணு கட்டுற தூரத்தில் இருக்கான். அவன் எங்களை கேட்ச் பண்ணுறதுக்காக போராடிக்கிட்டு இருக்கான். நாங்கள் முன்னாடி போயிட்டு இருக்கோம். அவனுக்காக ஒரு 2 நிமிஷம் காத்துட்ருப்போம். A few moments later. வெற்றிகரமாக போகிறோமா வந்துட்டோம். தள்ளாடி வந்துட்டோம். இதுக்கே 4:54 ஆயிடுச்சு டைமு. இங்கே ஒரு 20% ஆன லிங்கேஷன் இருக்கான். பின்னாடி ஒருத்தன் சிறுத்தை குட்டி கட்டி போட்டு வச்சுருக்கோம். நாங்கள் பொறுமையாக வந்துக்கிட்டு இருக்கான். வண்டி வந்து செம ஃபாஸ்ட்டாக போகிறதுக்காக ஆசைப்படுது. நான் தான் அதை தடுத்து வச்சுருக்கேன். பறவையோட குணமே பறக்கிறதாண்டா, அதை பறக்க விடு. வாழ்வா சாவாங்கிறத அது முடிவு பண்ணிட்டோம். அதனால் ஸ்லோவாக தான் போகணும். ஆனால் வண்டி ஃபாஸ்ட்டாக போகிறதுக்கு ரொம்ப ஆசைப்படுது. கட்டுப்பட்டி வச்சுருக்கான் அந்த வண்டியை. கட்டுப்பாட்டை இழந்தானா அவன் கட்டுப்பாட்டை அழுத்திடுவான். அப்புறம் எங்கள் நேரத்தில் போய் சொல்லிட வேண்டியதான். இருந்தாலும் பேலன்சிங்காக ஓட்டிகிட்டு இருக்கான். அதுக்கு ஒரு தனி திறமை வேணும். பயங்கரமாக ஓட்டு வரான். ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியம்மாள் 1 டே கிளாஸ்ல ஜாயின் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு சைக்கிள் பேலன்ஸே கிடையாது, சூப்பரா ஓட்டிட்டாங்க. வாழ்த்துக்கள் பாண்டியம்மா சிஸ்டர், ரொம்ப அழகா ஓட்டுறாங்க. கோடம்பாக்கம் பிரிட்ஜுக்கிட்ட வந்துட்டுருக்கோம். அந்த மாதிரி நீங்கள் பிளாட்ஃபார்மில் ஏறி ஓட்டுற அந்த வீடியோ ஃபுட்டேஜ் பார்த்துருப்பீங்க. அது பேர் ஸ்டண்ட்டுன்னு சொன்னால் அது என்னன்றது எனக்கு தெரியல, பார்த்துக்குங்க. இப்போ நாங்கள் அந்த மாதிரி பிளாட்ஃபார்மில் ஓடுனா தப்பு இருந்துச்சுன்னா அது காரணம் அன்ருத் தான். எங்களுக்கு தூண்டுனது அவன் தான்.
எப்பவுமே தப்பு பண்றவங்கள தப்பை தூண்டுற அபேட்டாருக்கு தான் பனிஷ்மெண்ட் அதிகம். தப்பு பண்றவங்கள தப்பை தூண்டுற அபேட்டாருக்கு தான் பனிஷ்மெண்ட் அதிகம். தூண்டுற அபேட்டாருக்கு தான் பனிஷ்மெண்ட் அதிகம். தூண்டுற அபேட்டாருக்கு தான் பனிஷ்மெண்ட் அதிகம். காமராஜர் அந்த காலத்திலே சத்துணவுல இருந்து எல்லா திட்டமும் போட்டு ஸ்கூல் ஆரம்பிச்சாரு. அப்படியும் இந்த மாதிரி தற்கொலை வந்து படிக்காம ஏன் உசுரம் வாங்குது? அதனால எதனா பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். திட்டுனா அவனை திட்டுங்க, அவனை பனிஷ் பண்ணுங்க, எங்களை எதுவும் பண்ணாதீங்க. ஹல்லேலூயா. சாரி, மோசம் இல்லை. அபரிவிதமான ஸ்பீடாக இருக்குது காய்ஸ். ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ண முடியல, இறக்கத்தில் பயங்கரமாக போகுது. நம்ம கூட வந்த 2 நல்ல உள்ளங்கள் அங்கேயே தத்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்காக கொஞ்சம் காத்துக்கிட்டு இருக்கோம் அவங்க வர்றதுக்காக. கொஞ்சம் அவனுக்காக வெயிட் பண்ணுவோம் அவங்க வர வரைக்கும். வெற்றிகரமாக வந்தாச்சு. ஒரு இதில் மிஸ் ஆகி பஸ் தட்டிட்டு இருக்கோம். என்னே தெரிஞ்சுக்கோங்க. Flashback. வரும்போது அவனை ஒரு பஸ் தட்டிட்டு இருக்கோம். என்ன ஒரு பஸ் தட்டி இருக்க வேண்டியது என்னையும் திட்டு வர போறாங்க. இந்த மாதிரி தம்பி பாது போ பாடினது நான் பார்த்தேன், போயிட்டு வரேன். I know. What, yeah? I know. I am your best friend. Okay, Please? okay, okay. Okay? பக்கத்துக்கு ஏறி இறங்கிட்டோம். இதுக்கப்புறம் போற வழியில் காட்டுவோம். அடுத்து ஜெமினி பிரிட்ஜில் சந்திப்போம். உயிரோடு இருந்தான் நம்ம இருப்போம். லிங்கேசன் தான் 60% லிங்கேசனா மாட்டான். அவன் வீடியோ எடுத்துட்டு இருக்கிறவன் லாஸ்டா வந்தது அவன் தான். இப்படி எடுத்துக்கிட்டு இருக்கான் வீடியோவை. அழி படம் தானே. ரேஸ் பண்ணலாம். அங்க ஒரு அங்கிள் போறாரு, அவருக்கு நான் ரேஸ் போறோம். போகிறாங்க. போகிறாங்க கிடையாது. அடுத்து என்ன சேர்க்காத, என்ன சேர்க்காத. பார்ப்போம், ஜெமினி பிரிட்ஜில் பார்ப்போம். அது வரைக்கும் இதுக்கப்புறம் அன்ருத் எடுப்பாரு. பார்த்து காய்ஸ், எங்கள் சிங்கத்தை காணோம். உங்களுக்கு அது கண்ணுக்கு தெரியுதா? அவனை கண்ணு கட்டுற தூரத்தில் காணோம். அவனுக்காக கொஞ்ச நேரம் காத்துக்கிட்டு இருப்போம். ஒரு ஓரமாக நிற்போம். வண்டி தான் வருது, அவனுக்காக வெயிட் பண்ணுவோம். A few moments later. காய்ஸ், சிங்கம் வந்துட்டான். சிங்கம் அதோ தெரியுதான், கிட்ட வந்துக்கிட்டு இருக்கான். எப்படியோ ஒரு 25 நிமிஷம் கழிச்சு வந்திருக்கான். டைம் இல்ல, நிறுத்த முடியாத ஒரு சூழ்நிலையில் போய்கிட்டு இருக்கான். சிங்கத்தை பிடிச்சிட்டோம். சிங்கம் சீரி பாட்டு முன்னாடி போயிட்டான். பிடிக்க முடியல, கஷ்டப்பட்டு பிடிச்சோம். திடீர்னு வெறி வந்துச்சு சிங்கத்துக்கு. சிங்கம் பாண்டிக்கிட்டு போயிட்டான் முன்னாடி. வெறி கொண்ட வேங்கையாக போயிட்டு இருக்கான். கஷ்டப்பட்டு வந்து பிடிச்சிருக்கோம். அவன் போயிட்டே எப்படியா பிடிச்சிட்டு போயிடலான்னு இருக்கோம். ஹேண்ட்பேக் திரும்பிடுச்சு. இது சரி பண்ணிக்கிட்டு இருக்கான். போகலாம். இவன் ஏன் லேட்டா வரான்னு தெரியுமா? இதுதான் காரணம். ஒரு தடவை நின்று ஹேண்ட்பேக் சரி பண்ணிட்டு வரான். பீச்சுக்குள்ளே என்ட்ரி ஆக போகிறோம். கிட்டத்தட்ட 2 மணி நேரம். இப்போ டைம் 6 மணி ஆகுது. ஒரு வழியாக வந்துட்டோம். வீரை கையில் பிடிச்சி வந்துட்டோம். சிங்கம் வந்துட்டான். உள்ளே எத்தனை போன மாதிரி தான் உள்ளத்துக்கு தான் போனோம். இல்லை வேறு வேணா திரும்பி போயிடுவாங்க. டைம் எதுனா கரெக்டாக 5:56. 4:15. 2 மணி நேரம். 2 மணி நேரம் எடுத்துருக்கோம். 2 மணி நேரத்தில் வந்துக்கிறோம். சன்ரைஸ் ஒரு வாட்டி வண்டியில் வந்தோம். அப்போவே சன்ரைஸ் பார்க்கல. சைக்கிள் வரும்போது சன்ரைஸ் பார்க்க போகிறோம். பார்ப்போம். நடுவில் நிறுத்தி இது எடுக்கிறேன். ஒரு ஜோக் மைண்டுக்கு வந்து முடிச்சிருக்காரு நடிகர் ரஞ்சித். பி முடிச்சிருக்காரு. இப்போ ஒரு ஜோக் சொல்றாரு. கடந்து வந்த பாதையை கடந்து வந்த பாதையை மார்க்க கடந்து போவாரு. மறந்தியா நீ? இதுக்கு பேர் ஜோக்கா? அம்மா ஜாலியாக இருக்கு இப்படி படுக்கிறது. அற்புதமான ஒரு இதாக சைக்கிள் ஓட்டு வந்துட்டு நீங்கள் படுக்கும்போது உங்களுக்கு தெரியும் இந்த ரிலாக்ஸேஷன் எப்படி இருக்குது. இந்த நம்ம பாடி பொசிஷன் கரெக்டாக இருக்குது. இது பாருங்கள்,
காலானது இப்படி இருக்குது. இது வளைஞ்சிருக்குன்னா நீங்கள் லிங்கேஷன் ஆனால் கூட நீங்கள் வந்து படுத்திங்கன்னா உங்கள் முதுகு ஸ்ட்ரைட் ஆகிடும். இங்கேருந்து நீங்கள் பீச்சை ரசிக்கலாம். இங்கே பாருங்கள் அந்த வியூ எப்படி இருக்குன்னு. சன்ரைஸ் பார்க்கணும் வந்தோம். கடைசியில் பார்த்தா சன்ரைஸ் ஏற்கனவே ஆயிடுச்சான். மேகம் வந்து மறைச்சிட்டு இருக்குன்றாங்க. லிங்கேஷனை காணும். அவன் எங்கேயும் மாயமாயிட்டு. அங்கே பாருங்கள் கைஸ், அங்கே பாருங்கள் கைஸ், லிங்கேஷன் வந்து வெண்டுட்டு வந்துட்டு இருக்கான் போல. போன படுத்துருக்க மாதிரி பண்ணிட்டாங்க. அவன் செத்துட்டான்டா. நீ எப்பவும் கேப்பிய பாம்பே எனக்கு வேணும்னு, அதுக்கு நேரம் வந்துருச்சு. பாம்பேக்கு இனிமே நீதான் பாஷா. இந்த கடலோட ஆழம் என்ன? என்ன ஆழம் தெரியாம ஆழ முடியாது. இறங்கி ஆழந்தே பார்த்தலாம். கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சன்ரைஸ்ல சன்னை மட்டும் பார்த்துக்கோம், ரைஸ் பார்க்கல. அம்மா தப்பா ரைஸ்ல எடுத்தோட முடியும். சாப்பிட்ற இடத்துல வாங்க முடிச்சிடும். சாப்பிட்றது விளாகல. போகிற வரைக்கும் வீட்டுக்கு போகிறோமா இல்லையான்றதான் கன்டென்ட் விளாகு. வீட்டுக்கு போகிறோமா இல்லையா பாடி தேர்தா தெரியலன்றதான் விளாகு. 1 hour later. அத்தனா கேஃபேக்கு வந்திருக்கோம். அத்தன்டிக்காக சாம்பார் சாப்பிடலான்னு வந்திருக்கோம். உள்ளே போய் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டுட்டு சூடான இட்லிக்கு சாம்பார் சுத்தமாக இருக்குது. உங்களுக்கு கொஞ்சம் ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. சாப்பிட்டீங்க தூங்க போகிறேன். சைக்கிள் காலத்தில் வந்து நிப்பாட்டியிருக்கோம். பெண்ட் ஆகுதுல, இப்போ அது சரி பண்ணிட்டு ஸ்ரீனிவாசினி சிறகடிச்சு பறக்க போகிறோம். சரி பண்ணியாச்சு. வர சூற விட போகிறேன். அது வந்து கஷ்டம். லேடி டிரைவிங். என்னப்பா இப்படி மேல வந்து விழுகிறேன்? வேணும் நாங்க வந்து மோதனா தெரியாம மோதிட்டாங்க. போங்க போய் தொலை. எது 2000 years later. अरे मालिक को थोड़ा सा गलती हो गई. வீடியோ எடுக்க போல டயர்ட்ல சரியா கேட்கனே போனோட எனக்கு இப்படிதான் ஆச்சு. அதனால போனேன். இவரு வேகம் அவர்லாம் பார்த்து சிரிப்பு அடக்க முடியாம திரும்பி உட்காந்து சிரிக்காத சொன்னா எனக்கு அசிங்கமா நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. வண்டி கம்பியில டயர் மாட்டிக்கிட்டு பண்ணி கட்டுறேன் அவங்கள போறான். வந்தாங்க டயர் மாட்டி டயர் மாட்டிக்கிச்சு. டயர் பாருங்க மாட்டி தூக்கி கீழே இல்லடா. months later பையன் சைக்கிள் தோல்ல வச்சு ஓடி வரான். பறந்து வரான்னு பார்த்தா ஓடி வரான் தோல்ல சைக்கிள் வச்சு. சைக்கிள் ப்ராப்ளம் கியர் ப்ராப்ளம். சைக்கிள் சொன்னாங்க ஏகதர்ஜாவெல்லாம் நினச்சான் வந்து அண்ணன் இல்லை நம்மளோட பாகம் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் இல்லை